இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து மீன் பெட்டியில் மீன்களுக்கு அடியில் பதுக்கப்பட்டிருந்த மதுபாட்டில்கள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட டாடா ஏசி வாகனம் உள்ளிட்டவற்றை நாகை மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லெனின் வழங்கலாம் கேட்கலாம். லெனின், விவரங்கள். சியாம், புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் இருந்து மதுப்பாட்டில்கள் மற்றும் சாராயம் கடத்தி வரப்பட்டு தமிழக பகுதியில் பல்வேறு மாவட்டங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. நாகை மாவட்ட காவல்துறையின் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசார் தீவிர தடுத்தல் தடுப்பு மற்றும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டதோடு காவல் நிலையங்கள், கிழக்கு கடற்கரை சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து குறைந்த விலைக்கு மதுப்பாட்டில்களை வாங்கி தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட மதுப்பாட்டில்களை தமிழக பகுதிகளுக்கு கடத்தி வருவது குறைந்துள்ளது. மேலும் வியாபாரிகள் நூதன முறையில் சாராயத்தை கடத்தி வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று புத்தூர் ரவுண்டானா அருகே திருச்சி மண்டல மத்திய நுண்ணறிவு போலீசார் சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மீன்கள் ஏற்றி செல்லும் டாடா ஏசி வாகனத்தை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அதில் பெட்டி பெட்டியாக மீன்களுக்கு அடியில் மதுப்பாட்டில்கள் பதுக்கி வைக்கப்பட்டது காவல்துறையினர் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து கடத்தல்காரர்கள் நடத்திய விசாரணையில் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பொய்யுண்டார் கோட்டையைச் சேர்ந்த நாகராஜ் மகன் திராவிடச்சலம் என தெரிய வந்தது. அவரை கைது செய்த போலீசார் மீன்பட்டியில் இருந்த 1 லட்சம் மதிப்பிலான மதுப்பாட்டில்கள் மற்றும் மீன் மற்றும் டாடா ஏசி வாகனத்தை பறிமுதல் செய்தனர். ஷியாம், விவரங்களுக்கு நன்றி லெனின். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.